டிஎன்பிசி குரூப் 2 and 2A எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லி நிறைய கேண்டிடேட் கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் தமிழ் டாபிக் எடுத்துட்டீங்கன்னா ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் எது வேணால் எடுத்துக்கலாங்க. ஜென்ரல் தமிழில் நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது ஸ்கூல் புக் மட்டும் படித்தா இப்போதைக்கு பத்தாதீங்க. ஸ்கூல் புக் ப்ளஸ் அதர் சோர்ஸ் அப்டேட் பண்ணிக்கின்னு அதுக்கு எல்லாமே வீடியோ நீ கூடி சீக்கிரத்தில் நம்ம சைட்லேருந்து கொடுக்க போகிறோம். பிரித்தலுக்கு மேஜர் ரூல்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா போதும். அதை வச்சு ஆப்ஷன் 4 வச்சு மேக்ஸிமம் அப்ரோச் பண்ணிடலாம். சந்திப்பிலையும் நீங்கள் மேக்ஸிமம் அப்ரோச் பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்குமே ஸ்கூல் புக்ஸில் கவர் ஆகிறத ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக முடிங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதர் சோர்ஸ்க்கான அப்டேட்டு நம்ம சேனலே கூடிய சீக்கிரத்துக்கு கொடுக்க போகிறோம். இன்ஸ்டாவில் நிறையா வீடியோஸ்க்கான நோட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி தான் இருக்கோம். நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணினா மேக்ஸ் யூஸ்ன்னு அடிச்சிங்கன்னா வருங்க நம்ம இன்ஸ்டா பேஜை. அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா A to Z நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி தான் இருக்கோம் ஃப்ரீயாக. அது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே போல் தான் ஒவ்வொரு தமிழ் டாப்பிக்குமே நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட்டேஜ் இருக்கோ அந்த அளவுக்கு எல்லா டாப்பிக்குமே அப்ரோச் பண்ணணும். ப்ளஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணால் அதிகமாக ப்ராக்டிஸ் எடுக்கணும். தமிழை பொறுத்தளவு ப்ராக்டிஸ் எடுத்திங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வர மிஸ்டேக்லாம் உங்களால் கிளியர் பண்ண முடியும் எல்லாமே. ஏன்னா கொஷின் குரூப் 4 பார்த்துருப்பீங்க, எல்லா கொஸ்டினுமே ட்விஸ்ட் பண்ணி இருந்துச்சுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் நிறையா பண்ணுங்கள். ஒரு டாபிக் பிரித்தலுக்கு எடுத்துட்டீங்கன்னா பிரித்தல் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிங்களா. ப்ராக்டிஸ் கொஷின் நிறையா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குங்க. எல்லாமே பெய்டு பண்ணி தான் இது பண்ணணும்னு இல்லை, ஃப்ரீ சோர்ஸ் நிறையா இருக்குது. அதில் எல்லாம் அப்டேட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின் கரெக்டாக போட முடியுதுன்னு சொல்லி தெரியுங்க. குறில் நெடில் வேறுபாடு, இணை எழுத்துக்கள், சுட்டெழுத்துக்கள், இது போல் எல்லாமே தன்வினை, பிறவினை, செய்வினை, செயல்பாட்டு வினை இதெல்லாமே ஈஸி தாங்க. வேர் சொல்ல எறிதல் பார்க்குறதுக்கு இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்குது. ஏன்னா 1 or 2 கொஷின் மிஸ்டேக் பண்ணி அந்த 1 or 2 கொஸ்டின் தான் எக்ஸாமில் கேட்பாங்க. அது நம்மளுக்கு பாயிண்ட் போயிடும், மார்க் போயிடும். அதனால் ஒவ்வொரு டாப்பிக்குமே எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணணும்னு சொல்லி தெளிவாக பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக தமிழை பொறுத்தளவு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுறத என்னை பொறுத்தளவு பெஸ்ட்டு. ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படி தான். ஜென்ரல் இங்கிலீஷ் மேக்ஸிமம் நீங்கள் ஈஸியாக அப்ரோச் பண்ணிடுவீங்க. கொஷினும் ஓரளவுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் கேட்க மாட்டாங்க, ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் ஜென்ரல் தமிழ் போன டைமே கஷ்டமாக கேட்டிருக்கிறாங்க. இந்த டைம் டிஎன்பிசி எப்படி கேட்பாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதனால் நாம் எக்ஸாம் படிக்கிறீங்க, நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சுக்கலாங்க. அது நாம் பண்ணுறது தானே, ஸ்ட்ராங்காக படிச்சுட்டு போயிடலாம். எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அதர் சோர்ஸ்க்கான அப்டேட்டு எல்லாமே கூடிய சீக்கிரத்தில் வீடியோவில் கொடுத்துறேங்க. நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுன்னு சொல்லி கேட்குறீங்க. மேக்ஸும் வந்து டிஎன்பிசி குரூப் 4 பேசிக் லெவல் தான் மேக்ஸ்ன்னு இருக்கிறாங்க. 10th ஸ்டாண்டர்ட் தான். அதாவது மேக்ஸ் மேக்ஸிமம் போன டைம் குரூப் 4 அந்தளவுக்கெல்லாம் எதுவுமே கஷ்டம் இல்லை, மேக்ஸிமம் ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் தமிழுக்கு ஜிஎஸ்க்கு அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னே நீங்கள் மேக்ஸ் அப்ரோச் பண்ண முடியல. டைம் கொஞ்சம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லா சமமே எக்ஸ்பிளனேஷனில் போடுற மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொன்னீங்க. அது வேணால் ஓகே தாங்க. நீங்கள் மேக்ஸ் அதிகமாக அப்ரோச் பண்ணிங்கன்னா ப்ராக்டிஸ் எடுத்தீங்கன்னா ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம். மேக்ஸ் ஒரு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஸ்கூல் புக் சம்மு ப்ளஸ் வந்து இம்பார்ட்டன்ட் சம்மு, பேசிக் சம்மு, ப்ரீவியஸ் கொஷின் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸில் 25க்கு 24 எடுத்தலாம். மேக்ஸ் ரீசனிங்க்கு மேக்ஸ் மட்டும் இல்லை, மேக்ஸ் 15 கொஷின் ரீசனிங் வருமேங்க. இதெல்லாம் பர்ஃபெக்டாக இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம். 25 கொஷினில் 24 கொஷின் ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாங்க. அதனால் மேக்ஸை நினச்சி கவலைப்படாதீங்க. மேக்ஸ்க்கான வேர் டு ஸ்டடி மெட்டீரியல் நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்குது. டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் எல்லா மேக்ஸ் ப்ரீவியஸ் கொஷினும் இருக்குது, தமிழ் நோட்ஸும் இருக்குது, A to Z எல்லாமே இருக்குங்க. உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஜிகே டாபிக் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லி கேட்பீங்க. என்ன பொறுத்தல ஃபஸ்ட்டு எந்தெந்த டாப்பிக்கில் வெயிட்டேஜ் மார்க் இருக்கோ அந்தந்த டாபிக் அப்ரோச் பண்ணுங்கள். எல்லா டாப்பிக்கான வேர் டு ஸ்டடி மெட்டீரியல் நம்ம டெலகிராம் குரூப் அண்டு இன்ஸ்டா குரூப்பில் அப்டேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா போய் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு தேவையானதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு என்னை பொறுத்தளவு வெயிட்டேஜ் மார்க்கு எது அதிகம்னா தமிழ்நாடு மரபு பண்பாடு ப்ளஸ் இந்தியன் எக்கனாமி, அதாவது இந்திய பொருளாதாரம் ப்ளஸ் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ், தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகங்க ப்ளஸ் வந்து இந்திய ஆட்சியில், இந்த எல்லா டாபிக் அப்ரோச் பண்ணினாவே உங்களுக்கு 55 கொஷின் இருக்குங்க. 55 கொஷின். அதனால் ஃபஸ்ட் இந்த 3 டாபிக் என்னை பொறுத்தளவு அப்ரோச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்கள். அந்த 3 டாப்பிக்கில் எந்த அளவுக்கு கொஷின் கேட்டாலும் என்னால் அப்ரோச் பண்ண முடியுங்கிற கான்ஃபிடென்ட் வர வரைக்கும் அந்த டாபிக் எல்லாம் அப்ரோச் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து அந்த டாப்பிக்கோட கரண்ட் அஃபேர்ஸை அப்டேட் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ஆல்ரெடி நாங்கள் கொடுத்தாலும் உங்களுக்கு தேவைப்படுச்சுனாலும் நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்குது, அங்கே போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஜூன் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. குரூப் 4க்காக ஜூன் வரைக்கும் கொடுத்துருப்போம். ஜூலைக்கு நம்ம அப்கமிங் டேஸில் கொடுத்துருவோம், ஜூலை ஆகஸ்ட்டுக்கு. அதனால் எதையும் நினச்சி கவலைப்படாமல் அதை போய் டவுன்லோட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதையெல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் என்னால் ஸ்ட்ராங்காக போட முடியணும்னு நெக்ஸ்ட் வந்து
இந்திய வரலாறு ப்ளஸ் ஐஎன்எம் டாபிக் எடுங்க. இந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாகிரஃபி பொறுத்தளவு 10th புக்கில் இருக்கிற ஜாகிரஃபி மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்க. இது எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு டைம் இருக்குது நான் மட்டும் சயின்ஸ் எடுங்க. மித்தபடி இது எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணி முடியுங்க. ப்ளஸ் மேக்ஸை பொறுத்தவரை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி ஒவ்வொரு டாபிக் எடுத்து அந்த டாப்பிக்கில் இருக்கிற சம்மெல்லாம் அப்ரோச் பண்ணுங்கள். உங்களுக்கு மேக்ஸ் ரிலேட்டட் நிறைய கொஸ்டின் தேவைப்படுச்சுனாலே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதுலேருந்து மேக்ஸ் கண்டென்ட் உங்களுக்கு A to Z எல்லா கொஸ்டின் ப்ராக்டிஸ் கொஸ்டின் எல்லாமே தரேன். அதில் நான் கொடுக்குறதுக்கு ஸ்ட்ராங்காக தாங்க இருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். ப்ளஸ் வந்து ஜிகே டாப்பிக்கு நல்லா ரிவிஷன், எந்த அளவு கொஸ்டின் கஷ்டமாக கேட்டாலும் என்னால் ஸ்ட்ராங்காக போட முடியும்னு சொல்லி படிங்க. கொஸ்டினை பொறுத்தளவு உங்களுக்கு கூற்று காரணம் தான் அதிகமாக வரும் குரூப் 2ல். குரூப் 4லேயே கேட்டுக்கிறாங்கனால குரூப் 2லேயே அப்படி தான் வரப்போகுது. அதனால் ஒவ்வொரு கொஸ்டினையுமே கண்டென்ட்டே புரிஞ்சுக்கிட்டு படிங்க. அப்போ தான் கூற்று காரணம் கொஸ்டின் கேட்டால் உங்களால் ஸ்டாண்டர்டாக ஆன்சர் பண்ண முடியும். அதையும் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்து ஜென்ரல் தமிழ் எடுக்கிறீங்க, நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் சேனல்லே நிறைய அப்டேட் பண்ணிக்கிறோம். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம டெலகிராம் சேனலில் விசிட் பண்ணி எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அதிலே நம்பர் ஆஃப் கொஸ்டின் நிறைய இருக்குது. ஏன்னா டாப்பிக்கை பொறுத்தவரை நம்ம டெலகிராமில் நிறைய அப்டேட் பண்ணிக்கிறேங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு எனி டவுட் இருந்துச்சுனாலும் மெசேஜ் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சைட்லேருந்து கண்டிப்பாக ரிப்ளை வரும். A to Z எல்லா ஹெல்ப்புமே நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டடாக பண்ண நாங்கள் ரெடிங்க. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மேக்ஸ் ரிலேட்டட் எல்லா கண்டென்ட்டுமே A to Z இந்த டைம் குரூப் 4 கொடுக்க போகிறோம். குரூப் 4ங்கிற மாதிரி குரூப் 2 கொடுக்க போகிறோம். குரூப் 4க்கு வந்து ஒரு 6 கண்டென்ட்டாக கொடுத்துட்டு அந்த 4 கண்டென்ட் கொடுக்கலீங்க. அந்த 4 கண்டென்ட்டையும் ஆட் பண்ணி இந்த டைம் கொடுத்துருவேன். அந்த 6+4 மேக்ஸ் டாபிக் ஒரு 11 டாபிக் ஈஸியாக அப்சர்வ் பண்ணி எப்படி ஃபைன் பண்ணி எந்த மிஸ்டேக் இல்லாமல் ஈஸியாக ஆன்சர் பண்ணுன்னு சொல்லி வீடியோ கொடுக்க போகிறோம். அதனால் மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அப்போ தான் மீண்டும் சந்திப்போம். நிறைய அப்டேட்டு கொடுக்க போகிறாங்க. இனி நோட்ஸும் யூடியூப் பேஜ் வழியாகவும் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கேன். அதோட விருப்பத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எக்கனாமிக்ஸ் A to Z நோட்ஸ் எல்லாமே தரப்போகிறேன். ஏன்னா நிறைய கேண்டிடேட் கிட்ட ஸ்கூல் புக்ஸ் இல்லை நோட்ஸ் இல்லைன்னு சொல்கிறீங்க. அதனால் நம்ம சைட்லேருந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு இது மாதிரி ப்ரொவைட் பண்ணலாமான்னு சொல்லி உங்களோட விருப்பத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்.